ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் லூப் இன் பைத்தான். இன்ஃபினைட் லூப்னா என்னன்னு சொல்லிட்டு பைத்தானில் பார்க்க போகிறோம். அதோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். An infinite loop in Python is a programmatic construct that keeps running indefinitely without ever reaching a terminating conditions. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஃபினைட் லூப் அப்படின்னா என்னென்னா லூப் வந்து எண்டிங் ஆகவே ஆகாது. அது என்ன ஆகும்னா கண்டினியூஸாக ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்வோம். இட் இஸ் டிபிக்கலி யூஸ்ட் when the programmer wants a piece of code repeat itself continuously until a certain external event occurs or a specified condition becomes true. அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராவது நம்மளுடைய ப்ரோக்ராமை என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் அது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கணும், சில கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் அது வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து இந்த இன்ஃபினைட் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். In Python, an infinite loop can be created using infinite loop வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபைலு வார் லூப்பு ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளில் while ட்ரூ கொடுத்தாச்சு, ட்ரூன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஹெலோ. while ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், எனக்கு பிரிண்ட் ஹலோன்னு இருக்கணும். இங்கே வேறு எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ இல்லையா, மறுபடியும் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும், மறுபடியும் போகும் ட்ரூனா என்ன ஆகும், while லூப்பில் ட்ரூனா கண்டிஷன் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி என்னென்னா கண்டினியூஸாக இது வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அது இன்ஃபினைட் லூப் வரைக்கும் போகும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்ஃபினைட் லூப் தான் சொல்லுவோம். இப்போ இதுவும் இன்ஃபினைட் லூப்புன்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். while ஆஃப் ட்ரூன்னு கொடுத்தாச்சு. இப்போ while நான் ட்ரூ கொடுத்துட்டேன், n ஈக்குவல் டு இன்புட் கெட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இஃப் n டபுள் ஈக்குவல் டு 5 இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நான் வந்து பிரேக் வரணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்டர் நம்பர் கேட்குது, நான் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தோன்னே எனக்கு மறுபடியும் என்னென்னு கேட்கணும், திருப்பி என்டர் நம்பர் கேட்கும். ஏன்னா வந்து கண்டிஷன் வந்து நம்ம n டபுள் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் திருப்பி கேட்கும். இப்போ என்டர் 5 கொடுத்துட்டோன்னா அதோட அது ஸ்டாப் ஆகிடும். இதே என்டர் 5 கொடுக்காம நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் திருப்பி என்டர் நம்பர் திருப்பி கேட்டுகிட்டே தான் இருக்கும். அது 5 எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து டெர்மினேட் ஆகும். இது வந்து இன்ஃபினைட் லூப் போய்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம கண்டிஷன்ஸ் எப்போ நம்ம கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போ வந்து அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ ரெண்டு எக்ஸாம்பிளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்ஃபினைட் லூப்பில் 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் இன்ஃபைனைட் லூப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெண்டட் இன்ஃபைனைட் லூப்பு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த அன்இன்டெண்டட் இன்ஃபைனைட் லூப். இந்த ஃபேக் இன்ஃபினைட் லூப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த while கண்டிஷன்ஸ் ஒன்றுன்னு கொடுத்தாலும் சேம் தான், இல்லை ட்ரூன்னு கொடுத்தாலும் ரெண்டுமே வந்து நமக்கு ஒன்று தான். இது வந்து கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் லூப் மாதிரி தான். ஃபேக் இன்ஃபினைட் லூப்ன்றது நம்ம சாதா இன்ஃபினைட் லூப் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். பட் சம் சர்டன் கண்டிஷன் வில் டெர்மினேட் த லூப். சில கண்டிஷன் கொடுத்தோம்னா நம்ம லூப் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் n ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன்னா while ஆஃப் ட்ரூன்னு கொடுத்துட்டேன். இஃப் n டபுள் ஈக்குவல் டு 5 n வந்து 5 வந்துச்சுன்னா பிரேக் ஆகிடணும், இல்லைனா வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ என்னோட வேல்யூ 0வா, while கண்டிஷன் வந்து ட்ரூ, அப்போ பிரிண்ட் ஆஃப் n கொடுக்குறேன். என்னோட வேல்யூ அது 0, அப்போ எனக்கு 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், அப்போ என்னோட வேல்யூ வந்து 1 வரும், மறுபடியும் போகுது, என்னோட வேல்யூ வந்து 1. while கண்டிஷன் ட்ரூவு 1 டபுள் ஈக்குவல் டு 5 பார்க்குது, இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ், அப்போ வந்து இங்கே வருது, அப்போ 1 பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகுது, என்னுடைய வேல்யூ 2 ஆகுது, மறுபடியும் மேலே போகுது, 2 வருது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸு 2 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 3 வருது, திருப்பி 3யும் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 4 வருது, 4ம் பிரிண்ட் ஆகுது. இங்கே 4 பிரிண்ட் ஆனோன்னா இங்கே என்னோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 5 ஆகும். இப்போ என்னோட வேல்யூ 5, while ட்ரூ கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் n ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு 5 பார்க்கும். ஆமாம், என்னோட வேல்யூ 5 வந்துருச்சு இல்லையா, 5 டபுள் ஈக்குவல் டு 5 வரும்போது கண்டிஷன் பிரேக் ஆகி வெளியில் வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்ஃபினைட் லூப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த இன்டெண்டட் இன்ஃபினைட் லூப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இன் சம் சினாரியோஸ் வி நீட் டு யூஸ் அன் இன்ஃபினைட் லூப் டு கரெக்ட்லி எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். சப்போஸ் we need to make a counter that we must use an intended infinite loop in Python. intended loop அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் இன்ஃபினைட் லூப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம என்ன தான் கொடுத்தாலும் என்ன ஆகும்னா அது இன்ஃபினைட்டாக போய்கிட்டே இருக்கும். அதான் இன்டர்னல் இன்ஃபினைட் லூப்ஸு.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் டைமர் ஈக்குவல் டு 0 கொடுத்தேன்னா பிரிண்ட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன். while வந்து 1னா ட்ரூன்னு அர்த்தம். பிரிண்ட் டைமர் கொடுத்தாச்சு. நம்ம வந்து இங்கே வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் லூப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும்னா அது பாட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா டைமர் என்ன ஆகும் 0 1 2 3 4 4ன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே இங்கே ஒரு கண்டிஷனே கொடுக்கல பார்த்தீங்களா, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் போயிட்டே இருக்கும். இதான் வந்து இன்ஃபினைட் லூப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த அன்இன்டெண்டட் இன்ஃபினைட் லூப்ஸு. அனதர் வேரியண்ட் ஆஃப் இன்ஃபினைட் லூப்பில் பார்த்தீங்கன்னா அன்இன்டெண்டட் லூப்பு. இது என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இந்த லூப் வந்து ஒர்க் ஆகும். சில்லி மிஸ்டேக், அதாவது எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல, இல்லை எந்த ஒரு கவுண்டருமே இன்க்ரிமெண்ட் கொடுக்காம நம்ம மறந்துட்டோம்னா இந்த லூப் வந்து அந்த மாதிரி இருக்கிற லூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்டெண்டட் இன்ஃபினைட் லூப்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நம்பர் ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டு while கண்டிஷன் கொடுத்தாச்சு. எண்ணை விட அதிகம் தான், எண்ணை 0 விட எண் வந்து அதிகம். இங்கே வந்து நம்ம வந்து அதிகம். பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்துரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ கண்டிஷனோ நம்ம இன்க்ரிமெண்ட் எதுவுமே வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும்னா இந்த லூப் ஃபுல்லாக ஹலோன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டாக ஆகிட்டே இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா அன்இன்டெண்டட் இன்ஃபினைட் லூப்பு. இப்போ இந்த டாபிக் இன்ஃபினைட் லூப்புன்னு பைத்தானில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.